சென்னையில் மெட்ரோ ரயில் வழித்தடத்தை பாதிக்காத வகையில் தேனாம்பேட்டையில் இருந்து சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட பாலத்தை அமைக்க உள்ளது எப்படி என நெடுஞ்சாலைத்துறை அனிமேஷன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பாக அந்த சாலையை பொறுத்தவரை அண்ணா சாலையில் பாலம் அமைக்கப்படக்கூடிய பகுதியில் அடித்தளத்தில் மெட்ரோ ரயில்கள் அதாவது போவதற்கொன்று வருவதற்கொன்று என்று 2 வழிகளில் செயல்படுகிறது. எனவே அந்த இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயிலுக்கான அந்த சுரங்க அந்த டனல் பகுதியில் பாதிப்பு ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தற்போது இந்த மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதற்கான அனிமேஷன் காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜெர்மன் நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஐஐடி வல்லுநர்கள் ஆகியோர், இங்கிலாந்து வல்லுநர்கள் ஆகியோர் இணைந்து இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அடித்தளம் உறுதித்தன்மையோடும் அதே நேரத்தில் அந்த பில்லர்கள் இரும்பினாலான பில்லர்கள் என வெயிட்லெஸ் என்ற முறையில் அதனுடைய எடை குறைவாக இருக்கும் பட்சத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்காது மெட்ரோ ரயிலுக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தி தொழில்நுட்பத்துடன் இந்த உயர்மட்ட பாலமானது அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான அனிமேஷன் வீடியோ தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி கார்த்திகேயன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.